வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு புதிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் லோன் யார் யார் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கு என்னென்ன விவரங்களை வந்து இந்த சர்க்கிளில் அரசாணையில் வெளியிட்டிருந்ததில் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, செய்தி வெளியீட்டு எண் வந்து 263 நேற்று வந்து அது 3/2/2025 இது வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் 48.95 கோடி தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து 48.95 கோடி தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக விரிவாக பார்ப்போம். எந்தெந்த காலகட்டத்தில் வந்து பயின்றவர்களுக்கு வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் முழுமையாக பார்க்கலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு 1972 முதல் 1973 முதல் படித்தவங்களுக்கும் 2022 2023 வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட்ட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் 2023 2024 முதல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2009 2010 வரையிலான காலகட்டத்தில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கும் வழங்கப்பட்ட கல்விக் கடன்கள் 48.95 கோடி நிலுவைத் தொகைகளை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாத காரணத்தினால வந்து வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் இல்லாதனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆவணங்கள் எதுவுமே அவங்க கையில் இல்லாததுனாலையும் வணக்கம் இடையில் குறிக்கிறது ரொம்ப சாரி. இப்போ என்னென்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் இருக்குங்க, நம்ம யூடியூப் ப்ரொஃபைலு. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணையும் வந்து பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் தான் பார்க்குறீங்க. நான் கூறக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் 98.8% பேர், அதாவது 100% சொல்லலாம், அந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட் போடுவேன்னு எனக்கு வந்து தோணுது. கண்டிப்பாக நான் போடுவேன் இனிமேல் ஃபியூச்சர்லேயும். நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் 1.2% பேர் தான் பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வசூலிக்க வேண்டிய நபர்களின் அடையாளம் காண இயலாததுனாலும் 48.95 கோடி வந்து தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தில் ரைட் ஆஃப் ப்ரொபோசல்னு சொல்லுவாங்க. கடன் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு விசாரிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த எஸ்சி/எஸ்டி கேட்டகரியோ இல்லை சம்திங் இந்த கிறிஸ்துவ துறவாவது மேக்ஸிமம் அவங்களே எஸ்சி/எஸ்டி கேட்டகரியில் வருவாங்க. அவங்க என்ன பழங்குடியினர் இனத்தவரோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய அருகாமையில் இருக்கிற பேங்க்கில் வந்து உங்கள் லோன் ஏதாவது கட்டியிருக்காங்களா, உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சான்னு ஒரு டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.